அம்மா தேங்காயா உடைக்கிறீங்க? பார்த்தீங்களா தேங்காய் உடைக்கிறீங்களா? தேங்காய் இல்லை மாங்காய் உடைக்கிறேன். மாங்காய் எப்படி உடைக்க முடியும்? அப்புறம் கேட்குறேன், இதை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நேற்று நான் வந்த உடனே தேங்காய் உடைக்க விட்டுச்சுக்கேனே. எனக்கு தேங்காய் தின்ன எனக்கு ஐயோ உனக்குமா இருங்க வாய் அது பார்த்து குடி. ஏத்தே உங்க அம்மா என்னையே பார்க்குறாங்க. உங்க அம்மா என்னையே பார்க்குறாங்க. என்னன்னு கேளுங்க. அப்பதா என்ன என்னையே பார்க்குறீங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கேன்னு கேட்க முடியாது. எங்க அப்பா தான் என்னையே பார்க்குறாங்க. எங்க அப்பத்தாவை பார்த்தாவே எனக்கு பயமா இருக்கும். ஏன்னு கேளுங்களே, நல்லா வந்து பேசுவாங்க. இல்ல இல்ல நல்லா ஜாலியா பேசுவாங்க. கோவம் வந்தா கொடுமையாயிருவாங்க. உருளைக்கிழங்கு உரிச்சுக்கிட்டு இருக்கோம். நாத்து நான் சமைச்சுக்கிட்டு இருக்கேன். அங்கே போய் அத்தையை கட்டுறி. அத்தை என்ன சமைச்சுக்கிட்டு அம்மா தான் எடுக்க சொன்னாங்க. ஏன் அத்தை எடுத்தானே? அத்தை புது பொண்ணை பார்த்ததே இல்லையாக்கும் மக்கள் ஊரா. எங்க மாமனாருக்கு நினைவு நாளுக்கு சமைச்சுக்கிட்டு இருக்கோம். எங்க மாமனார் இன்னைக்கு இறந்த நாள். இன்னைக்கு தான் இறந்தாரு. இந்த வீடு தான் எங்க மாமனாரும் மாமியாவும் இருந்த வீடு. அதே நாத்தனா சொல்லிருச்சு, அடியே நம்ம வீட்டுக்கு வந்துரு, இங்கே வச்சு சாமியை கும்பிடுவோம். அவங்க இருந்த இடத்துல சாமி கும்பிட்டாத்தே அவங்களுக்கு சந்தோஷம் உண்டு. 4 பேர் பிறந்தவங்க. 4 பேர் பிறந்தவங்களில் வந்து அவங்களாம் முகத்தை காட்ட மாட்டாங்க. அதில் உட்காந்து கிடக்காது. அவங்களாம் காட்ட மாட்டாங்களாம். என் நாத்தனா சின்ன நாத்தனா வந்து எனக்கு நல்ல ஒரு தோழி மாதிரி. என் ஃப்ரெண்டு என் நாத்தனா, என் செல்ல குட்டி டார்லிங். டார்லிங் நாங்கள் ஃபோனில் நேற்று நைட்டு ஃபோன் அடித்தாங்க. ஹலோ டார்லிங் தான் சொன்னேன். எங்கள் வீட்டுக்காரர் வேகமாக ஏத்தே ஹலோ டார்லிங் சொன்னோட உங்கள் அட்டை ஓடியா வந்து எட்டிட்டு பார்த்தாரு. என்னச்சு பாப்பாண்டே? இல்லை குட் நைட்டு போட்டையான்னு பார்க்க வந்து உங்கள் தங்கச்சி சேச்சி பாப்பா அப்படின்னே. அது என்ன டார்லிங்ற அப்படின்னாரு. என் டார்லிங் சொன்னானே, நாத்தனார சொன்னானே அப்படின்னு. எங்கிட்ட நல்லா இருங்க அப்படின்ட்டு போயிட்டாரு. அது மாதிரி என் டார்லிங் வந்து சமைச்சுக்கிட்டு இருக்கு. என்னை வந்து டார்லிங் வந்து உருளைக்கிழங்கு பொறிக்க விட்டுருக்கு. என் செல்ல முடியாத மட்டும்தான் முகத்தை கட்டுவாங்க. வாத்தா கருத்தா சின்ன பிள்ளையில ஏத்தே சின்ன பிள்ளையில கல்யாணம் காட்சிக்கலாம். அப்பெல்லாம் சமயக்காரவங்க ரொம்ப வருவாங்க. 1-2 பேர் வருவாங்க. அப்புறம் பூரா வேலையெல்லாம் நம்ம பார்க்கணும்ல. அந்த டயத்தில் பார்த்துக்கிட்டா எங்கள் அம்மா அப்படி உருளைக்கிழங்கு முடிச்ச பக்கத்துலேயே உட்காந்துட்டு அம்மா எனக்கு ஒரு கிழங்கு விடு, அம்மா எனக்கு ஒரு கிழங்கு விடுவே. எங்கள் அம்மா ஒருத்த கிழங்க கொடுக்கும். கல்யாணத்துனால சுட சுட நல்லா இருக்கும் அந்த அவிச்ச கிழங்கு. உப்பு போடாட்டா கூட அப்படி இருக்கும். அப்படியே டவரா நிறைய அவிச்சு கொத்தி உரிப்பாங்க ஊட்டா உட்காந்து. அப்படிலாம் காலத்தில் இருந்தோம். திங்கிறதுக்கு ஒன்றும் கிடைக்காது. நண்டே கையை கழுவுனியா? ஹாஸ்டலில் இல்லத்தே. ஹாஸ்டலில் இருந்து அப்புறம் வர மாட்டோமா வீட்டுக்கு? லீவுக்கெல்லாம் வீட்டுக்கு வர மாட்டோமா? கல்யாணம் காட்சின்னா வீடு ஹாஸ்டல் இருந்து கூட்டிகிட்டு வர மாட்டாங்களா? மாமாவுக்கு கல்யாணம், பெரியம்மாவுக்குலாம் எனக்கு சின்ன பிள்ளையா நான் எங்கள் அம்மா கட்டி கொடுத்ததுக்கப்புறம் தான் எங்கள் பெரியம்மாவுக்குலாம் கல்யாணம். என் மாப்பிள்ளை பார்க்க வந்தவங்க எங்கள் அம்மாவை பார்த்துட்டு சின்ன பொண்ணு தான் நல்லா இருக்குது, சின்ன பொண்ணு தான் கெட்டுவோம்ட்டாங்களாம். எங்கள் அம்மா எங்கள் பெரியம்மா வேணாம்ட்டாங்களாம். அதுக்குதான் இப்போலாம் பொண்ணு பார்க்க வந்தாங்கன்னா குமரி பிள்ளையெல்லாம் ஒழிச்சு வைக்கிறது அந்த காலத்தில். மாற்றி செலெக்ஷன் பண்ணிடுவாங்க. அதோட பார்த்துக்குங்க எங்கள் ஐயா சொல்லிட்டாரா 5-6 பொம்பளை பிள்ளை இல்லை, அதனால இப்போதைக்கு மாப்பிள்ளை வரதே பெருசு கட்டி கொடுத்துட்டாரு. அதோட எங்கள் அம்மாவத்தே முதல்ல கட்டி கொடுத்தாங்களாம். அப்புறம் தான் எங்கள் பெரியம்மா, இந்த பெரியம்மா பொண்ணு வாங்க வரையில நான் பூஜா மாதிரி டீயை கொண்டு வந்து கொடுக்குது. நானும் அந்த கூட்டத்துக்குள்ளே உட்காந்துருக்கேன். டீயை கொண்டு வந்து குடுக்கையிலே புசை போட்டுருச்சு எங்க பெரியம்மா. அதான் பிஎம் ஆச்சுண்டு பொண்ணோட எங்க பொண்ணுங்க டீ அமைதியா இருக்கு. அமைதியா அப்படியே பொண்ணு அப்படியே கூர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அது வந்து இப்படி டீயை கொடுத்தது போட்டு விட்டுருச்சு. அது சவுண்டா போட்டுருச்சு. சவுண்டா போட்டோட எல்லாத்துக்கும் சிரிப்பாயிடுச்சு. சிரிப்பாடிட்டு அந்த கூட்டத்தில் நான் தான் சின்ன பிள்ளைய உட்காந்துருந்தவா. அங்கு மகதே ஜாமினாத மகதே அப்படி போடுறா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க.
பொண்ணுன்னு சொன்னா வெக்க கடை போயிருமுட்டார். எனக்கு பெருப்பெருத்த அவமானமா போச்சு. அழுகிறேன். என்னை சொல்லிட்டாங்களே நான் டீ கொடுத்த டீயே குடிக்கல. என்னை கவலை பிடிச்சிக்கிட்டேன் மட்டும். நான் சின்ன பிள்ளைன்னு சொன்னா அவங்களுக்கு நல்லா இருக்குமாக்கா. அதெல்லாம் கூட்டத்தில் பருந்தான் கேட்டுருச்சு. அப்புறம் என்ன என்னை சொல்லி விட்டாங்க. ஏத்தா கொலை கொண்டவனை கண்டுபிடிச்சாலும் சொல்லுவாங்க, புசு கொண்டவனை கண்டுபிடிக்க முடியாத மாதிரி அன்னைக்கு அப்படி நடந்துச்சு. அழுகிறேன் நான். எங்கள் அம்மா நான் பெத்த மகளை போய் சொல்லலாமா, யாரோ பண்ண வேலைக்கு என் பிள்ளை இருக்கு சொல்லி என்றா எங்கள் அம்மா நீ சமாதானம் பண்ணிச்சு. ஆனாலும் அந்த அவமானத்தை இன்னும் மறக்க முடியாது. எங்கள் பெரியம்மா பொண்ணு நடந்தாங்க. அசிங்கம் இல்லை, அவமானம். அவமானம்ட்டு அவமானம், அப்படி ஒரு அவமானம். பூஜா மாதிரி வயசுல நல்ல விவரம் தெரியல. கதை இல்லை, நடந்தது உண்மை. எங்க பெரியம்மா பார்த்துச்சுன்னா எந்த காலத்துல நடந்தது பேசியிருக்காவன்னு கஷ்டம். அதே நான்லாம் பிஎம் வச்சுடுவேன். அதே அப்படி சொல்ல அடியாடா என்னை ஏடி பிஎம் வச்சுட்டேன் அப்படின்னு அம்மாச்சி எப்படி சொல்லக்கூடாது. கேட்டுக்கிட்டு இருக்க எல்லா உண்மையும் பேசிக்கிட்டு இருக்காரு பையன். அப்படி பார்த்துக்கோங்க. இன்னைக்கு மாமனார் நினைவனாள் அழுக அமைச்சுக்க பக்கன்னு கணச்சிக்கிட்டு சமைச்சிக்கிட்டு இருக்கான். ஐயோ ஒன்று வந்துருச்சே. ஒரு மனுஷனையும் அப்படியே காணாம போகிறதேன் மனுஷங்க பூரா. என்ன சொல்றிய கையை கிளம்பியா பட்டு என்ன வர மாட்டேங்குதாக்கா? ஆமா ரொம்ப இருக்கு. ஒழுங்கா வேலை. சிலது மஞ்சள் கலர்ல இருக்கு, சிலது ஒயிட் கலர்ல இருக்கு. எங்க மாமியாவுக்கு மொத்தம் 4 பிள்ளையே வந்துருங்க. 2 ஆம்பளை பையன், 2 பொம்பளை பையன். அதுல ஒருத்தர் வெளிநாட்டுல இருக்காரு. உடச்சு நறுக்கு வத்தே. எதுக்கு இப்படி வயிறிய பாருங்க. நாத்தனா வயிறு நாத்தனா வயிறுங்க. வேலையை பார்க்குறேன். 2 சண்டைக்கு வருவாங்க. பையன் எது இருக்கணும் நாத்தனாண்ட பையன் பிடிச்சிட சொல்லி கொடுத்துருவாங்க. எடி சமைக்க போன இடத்துல வீடியோ எடுத்துருவியான்னு வைவா பொத்து பொத்து எப்படி தெரியுதா வீடியோவில் இல்லை பாருட்டு போதும் போதும். ஏன் அது அப்படி உடைக்காத? போதுமா? போதும். அதை மட்டும் கொஞ்சம் நேரம் தட்டு. அதெல்லாம் அலசிக்கிறேன். கொண்டாவே அலசித்தரேன். அப்படியே நீ இந்த இதை மட்டும் கறி போடு. போதுமா? இல்லை இந்த சாம்பாருக்கு இது மட்டும் போதும். அப்புறம் இந்த கறி குழம்புக்கு இப்போ ஊரில் இருக்க சொன்னே போல் வந்துட்டேன்ல. நைட்டே வந்துட்டேன். இது பொங்கல்னாவே கிராமத்தே நல்லா இருக்கும். என்ன பூரா அடைச்சல் கிடக்கும். பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நிக்கிறேன். ஒத்த ஆள் இல்ல. நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. அடிச்சு ஓடியாட்டேன். ஏட்டுகளுங்க அப்படி வீடு கிடக்கு. பூரா ஆம்பளையாலும் போதை அடிக்கிறது மட்டும் தான் தெரியுது. அது உங்க பனையூர் பஸ் ஸ்டாப் ரொம்ப மோசம். நிக்கணும். உங்க ஏரியாவில இருந்து ஆட்டோக்கு நிக்கிறதுனா அங்கனே முன்ன ஏறி இருந்தோம். நான் பஸ் வந்துட்டா அப்படின்னு நினைச்சிட்டு வரேன். அந்த வெங்காயத்தை நறுக்கிற வெங்காயத்தை அக்கா பெருமா அடிச்சுட்டு அப்போ நாங்கள் எங்கே போய் ஒழியிறது? ஏன் ஒழியணும்? அது நடு வீட்டில் இருந்துச்சுன்னா நீ இந்த வீட்டில் இருந்து இது நீ அது இந்த வீட்டில் இருந்தா நீ நடு வீட்டில். ஏமா இவ்வளோ பேசி சம்பாதிச்சிருக்கீங்களே, அந்த சம்பளத்தை வச்சு ஒரு நாளாச்சும் ஸ்டாண்ட் வாங்கி கொடுத்துருக்கீங்கன்னா எனக்கு கை வலிக்காது. என்ன சொல்றாங்கன்னு தெரியுமா? ட்ரை பேட் வாங்க சொல்றாங்க. சரவணாவில் இருக்கு ஒரு இதுவும் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணலாம். ஆர்டர் பண்ணிடுவோம். ஒரு ஒரு இந்த இது பாத்திரம் தேய்க்கிறது அது மேல போறது அது பேர் என்ன? ஏப்ரானா காப்ரானா? ஏப்ரான். என் மருமகே எல்லாம் சொல்றாங்க. அதையே இந்த ஒரு ஒரு வெங்காயம் எடுத்து போட்டானே. ஒரு வெங்காயம் போட்டேன். ஐயா குப்பைக்குலாம் தேவை. எங்க அப்ப வெங்காயத்தை காணும்ல? இந்த இருக்குல்ல ஒரு மூடை மொத்த வெங்காயம் மட்டும் நறுக்கி கொடு சாம்பார்ல. இதை கழுவிக்கங்க. கழுவிக்கிறதா நீ ஒன்னே தெரியும் நீ யாரு நறுக்கி தானே அப்படி கழுவி. இது அந்த ஏப்ரானு வாங்கினான். என் மகளுக்கு கை வலிக்கிறான். சரி அப்போ கொஞ்சம் நேரம் சொல்லி எடுத்தேன். ஒரு ஸ்டாண்டு வாங்கிக்க. அப்பத்தா
அப்பதான் தோட்டாவில் இருக்க தோட்டாவுக்கு பூ வைப்போம்ல. வா சமையலை பார்ப்போம். இந்த சாம்பார் வச்சுட்டு சாம்பார் கூட்டு வச்சுருக்காங்க. சாம்பார் இடத்த இப்படி கட்டி வச்சுருக்காங்க. பருப்பா போட்டு வச்சுருக்காங்க அவருக்கு. கறி எடுத்தோம்டா, கறியை காணாம். கறி எத்தனை கிலோவுக்கு? 2 கிலோ இருக்கும். அம்புட்டு சமையல் பண்ண போகிறோம். காண நாத்தனாவை அங்கே வாங்க, நாத்தனா போய் பார்ப்போம். இதான் மச்சான் பண்டாட்டி. போதும் 2 பேர் பொங்குனது. அக்கால் தங்கச்சி கட்டி பிடிக்கிற முடியும். எம்பிட்டு ஒரு போறான் வந்து அவளுக்கு இருக்கும். வடை சொல்ற ரேஷன் வண்டிக்கு போனது ஒன்றும் போடல. இப்போ தானே பொங்கல், அதுக்கெல்லாம் போயிருக்கா பாருங்க. ரேஷன் கடைக்கு இப்போத்தே 3000 வாங்கிட்டு கோழிங்களுக்கு அரிசி இல்லை தங்க அத்தைட்ட இந்த இங்கே சொல்லிங்க. நானும் இப்படி ஒரு கவரில் அள்ளிட்டு வந்துருப்பில்ல ரேஷன் அரிசி இருக்கா. இன்னொரு நான் விசாந்த பேச்சு வரையில கொடுத்துறேன் சொல்லியிருக்கலாம்லப்ப. இப்போத்தான் பொங்க முடிஞ்சு 3000 கொடுத்து இப்போத்தான் ஓஞ்சிருக்கு. பொங்க இன்னும் காணும் பொங்கலே முடியலை, அதுக்குள்ளே ஓடி இருக்கா ரேஷன் கடைக்கு. எப்படி பார்த்துக்கங்க. சரி நம்ம இரு, நாங்கள் இது எவ்வளோ வா, நீ வா. என்னது சமைக்கிறீங்களா? நல்லா சமைங்க. சமைங்க ஏற்ற வெள்ளை கொடுக்கு போதுமா? ரசத்துக்கா? கறி குழம்புக்கா? கறி குழம்புக்கு 10 மாக்கம். தம்பி ஒன்று மாசமாக இருக்கலாம்ல. ஆமாம், போன உடனே நல்ல ஆம்பளத்தில் கொடுத்துட்டோம். நல்ல மெடிசன் தம்பி. நல்ல பொறுமையாக இருந்து கட்டினே அல்லவா? பொறுமையா இப்படி நாளாக இருந்தால் இப்போ வயசு அவனுக்கு கூட இருக்கும். எவ்வளோ இருக்கும்? 28 இருக்குமா? நல்லபடியாக இருக்கட்டும். நாம் இது குடிக்கிற வெயில் தாங்க முடியல. தக்காளி கேட்கா வெள்ளம் வாங்கி வாங்க. தக்காளி காய்க்குது. அதுவா புடச்ச வரச்சுமா? சரி கையை நிட்டாங்க. சாம்பார் இல்லை இன்னமேட்ட ஊற்றணும் தண்ணி. அந்த பானையில் தாளிச்சு விட்டு இந்த அதில் வைக்க அந்த 2 படம் சரியில்லை. அவங்க அப்பா குழந்தைங்க ஒன்றுக்கு வேலைக்கு போகிறேன்னு லீவு நாள் போடணுமா? அதே சொல்லிட்டு என்னடா நியூ இயருக்குலாம் கேட்டவர் பொங்கலுக்கு வாழ்த்து சொல்லாம விட்டாருங்க. ஏன் ஒரு தட்டு கொடுத்தா தானே கட்ட பையிலே உரிச்சு வைக்கிறேன். ஓ இதத்தேன் வெள்ளைப்புட கழுவி எடுத்து போட்டுக்கிறேன். ஜாரில் போட குண்டை போடு மேலே. ஓஹோ ஆமா. முடியுது காவி. இவன் தான் என் ஆசை மச்சான் பொண்டாட்டி, என் சகோதரி. ஆமா 2 பேத்துக்கு ஒரே கல்யாணம். அழகிண்டா ஒரே மாத்திர கல்யாணம். ஒரே மாட்டையில கல்யாணம். 10 நாள் முன்ன பின்ன. எங்க அம்மா இங்கே வருங்க. எங்க அம்மா இவங்களை போய் பார்த்துட்டு ஆத்தாடி சிலையா செப்பு சிலையா செதுக்கி வச்சிருக்காளே, நீ இந்த இருக்கிய காக்காயா அதுக்கிட்டு குளிக்காம இருக்க அப்படின்னு ஓடிடுச்சு கண்ணீர். அடி பாதகத்தி சண்டால பயமாளே பெத்ததாயும். இப்ப இல்ல, இப்போ கொஞ்சம் உடம்பு. ஆமா ஆமா. அப்ப வந்து நான் ஒல்லியா இருந்தேன். அவ சிமுக்குன்னு சிறுத்தை குட்டிவேன் நல்லா கரெக்ட் அளவோட குட்டி மூஞ்சி அழகா சிமுக்கா இருந்தான். ஏன்னா உண்மையிலே அழகாத்தான் இருந்தான். எப்படி டம்ளர் எடுப்பேன் எடுத்து கொடுங்க டம்ளரை. ஆனா பாத்துக்கோங்க இப்ப வந்து மாறிடுச்சு. உருவங்கள் மாறிடுச்சு, தோற்றங்கள் மாறிடுச்சு, எல்லாம் மாறிடுச்சு. என்ன சொன்னது? அப்ப அழகு முக்கியம்ல தானே. அழகு எப்ப வேணாலும் மாறும்ல. ஆமா, அதனால சொந்த பொண்ணு வருச்சுன்னா அழகு பார்க்காம கட்டணும். என் சீமாங்குட்டி மாதிரி. என் சீமாப்பா நல்லா அழகா இருந்தாருல. அப்ப என்ன நல்லா அஜித் மாதிரி இருந்தாரு. எல்லாருக்கும் அவங்க புருஷன் வந்து அஜித் குமார் தான், விஜய் தான், எல்லாம் என் வச்ச பட்டாட்டி பத்தியெல்லாம் எப்படி பேசுறாட்டு. எல்லாரும் பேச்சுல வல்லவர்கள். சுமதி எப்படி ஐடியா கொடுப்பேன் நகை எடுக்கிறதுலாம். என்ன சுமதி மச்சா முன்னாடிக்கு அப்படி ஐடியா கொடுப்பேன். என்னப்பா கொடுப்பேன். அதை ஒன்று எடுக்க முடியல. அப்படிலாம் சொல்லாத. எடுத்து வச்சுக்கிட்டு இல்லைட்டு ஒன்றும் எடுக்க முடியல. மத்தியலாத்தே காது வச்சு எடுத்தது, அப்புறம் அடை வச்சு எடுத்தான். அவ்வளவா எடுக்கல. ஒரு தடவை தோடு எடுத்துட்டு வந்தீங்களா? நான் நீ சொன்னது மாதிரியே அடகு வச்சு அப்படியே எடுத்துட்டு வந்து கேட்டி கொஞ்சம் கொஞ்சமா கட்டி திருப்பண முடியும்னு சொல்லலையா? என்கிட்ட சொல்லாம எடுத்து விட்டடி நான் சொல்லல. செயின் அடை வச்சு செயின் எடுத்துட்டு வந்து அப்புறம் இல்லைன்ற
தாலி செயின் நீ சொன்ன ஐடியாவே நான் எடுத்துட்டேன்டி அப்படி சொன்னேன்ல. ஐடியாவை எல்லாருக்கும் ஓசியா வழங்கிக்கிட்டு இருந்தேங்க. இப்போ வந்து உங்களுக்கு சொல்றேன், மக்களுக்கு பூரா சொல்றேன். அதுக்கு யூடியூப்காரன் கொஞ்சம் சம்பளம் தரேன் அப்படித்தான். ஆனா இதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே சொல்லுவேன். என்ன எதையும் மறைக்க மாட்டேன் சுமதி. சேலை எடுத்துட்டு வந்தாலும் சட்டை எடுத்துட்டு வந்தாலும் ஊரையே விட்டுவேன். இதை நறுக்கிறியா பனையிறியா? ஏத்த இதை நறுக்கவா அப்படி பிணையவா நறுக்கி போடுறேன், அப்புறம் பிணைஞ்சுக்கோங்க. அப்படி பார்த்துக்கோங்க. என் வாழ்க்கையெல்லாம் ஒன்றா இருக்கையில அப்படி இருக்கும். நல்லா என்னடே என் மாமியாவோட இருக்கையில எப்படி இருக்கும், நல்லா ஜாலியாக இருக்கும். மாமியாண்டா மாமியா அப்படி ஒரு மாமியா எங்கள் மாமியா. நல்லா சண்டை கூட ஜாலியாக இருக்கும் பார்த்துக்குங்க. அத்தை அப்படி சொல்லாதீங்க. என் மாமியாவை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் பேசாட்டிக்கிறங்க. என்னங்க சண்டையில் அப்படி தண்ணி எலி ஊற்ற முட்டை எடுத்து எரிய நல்லா இருக்கும். கதையை போல சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. ஒரு செயினை கழுத்து என் கழுத்துல போட்டு இந்தா எடுத்துக்க, உனக்கு தான் செய்யணா. போட்டுக்கடா செல்லக்குட்டி. ஒன்று போதுமா? ஒண்ணு இதான் நல்லா கட்டையா இருக்கு. போட்டுக்கடா உனக்குள்ளார செய்யணா. போட்டுக்க மச்சா மண்டாடிக்குள்ளார செய்யணும். மெதுவா எதுக்கு பார்த்து இதான் நல்லா கட்டையா இருக்கு. போட்டுக்க போகும்போது வாங்கி ஏன் நீ போட்டுக்க. ஒரே ஆளு எம்படி செய்யணும். நீ போட்டுக்கடா. இப்பதான் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இப்போ கொஞ்சம் கம்மியா இருக்கா? பாடு நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குடா. நல்லா இருக்கு. தாலி சங்கிலி மாதிரியே இருக்கு. கட்டை உன் கழுத்து தான் நச்சு போய் விழுந்து கிடக்கு. நல்லா சதப்பா இருக்கா, அதனால யாரது இது தனியா நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம்னு போராமப்படக்கூடாது, புலம்ப கூடாது. நாங்க அக்கா தங்கச்சி அப்படித்தான் இருப்போம். அத்தை கேக்குதா? கருகிருச்சா? கருகுதா? என்ன கருகுது? நெஞ்சு கருகுதா? சட்டி கருகுதா? ஒரு நாளைக்கு கறி போடுறது கறியை குழம்பு வைக்க கூடாது, நல்லா வைங்க. ஏங்க எங்க குடும்பம் மாதிரி நல்லா சந்தோஷமா இருக்கணும். லாபம் நட்டா எல்லாம் இருக்கும். மறந்துடுவேன். என்ன சுமதி இப்போதைக்கு எல்லாம் கூட இருந்தாங்க. எல்லாம் ஏத்தே ராசிரத்தே உங்களுக்கு 5 இலை 70 ரூபாத்தே. என்ன இப்படி இலைக்கு வந்த மவுச பாருங்களேன். இவர் சொல்றாரு, ஏண்டி பனையூர் விளக்குலயே இருக்கு, வெறும் வாழை மரம் பூராத்தி வெட்டிட்டு வந்திருப்பேன், இப்படி 70 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வரேன்னு. நீங்க சொல்லுவீங்க, செய்ய மாட்டேங்கல்ல. தோட்டக்காரன் பார்த்துருவேன் ஓடி அந்த ஒளிவிய இல்லை விலைய பார்ப்பேன். எங்களுக்கு போங்க. நாங்க பொங்கலுக்கு என்ன பண்ண தெரியுமா, அந்த பின்னாடி இந்த ஆமா அது நல்லா இருக்கும். பூசரடையா அந்த ஒரு பூசரடைய விளக்கு மாத்தி ஒடிச்சு அப்படியே குத்தி இப்படி பெரிய அடையாக்கிடலாம் தெரியுமா. ஒன்று சேர்த்து குத்தி அப்படித்தான் அது பண்ணணும். அதுவும் வைக்கலாம். நீ பொங்க வச்சீங்களா? பொங்க வச்சு அந்த இலையில வச்சு சாமி கும்பிட்டு இந்த மாமியா சாமி கும்பிட்டீங்களா? சாமி கும்பிட்டு பிள்ளைய சிவனாலசி இதரசி நல்லா கும்பிட்டு. இதுனால எனக்கு கொஞ்சம் கடைசி குறுக்கொலிக்க இருந்துச்சு சாமி கும்பிடும்போது. எல்லா வேலையும் பார்த்து முடியும். அதோட பிள்ளைய தான் சாமி கும்பிட்டாளுங்க. கடைசி வந்து மாமியா மாமனாரே அவளை போட்டாலும் என்ன பார்க்க முடியும்னு கும்பிட்டு போனேன். நல்லபடி காட்டுங்க மாமனார் மாமியாரே அப்படின்னு. கிழமை கணவங்களை வந்து இன்னைக்கு வந்து சாப்பிட்டு போகுமா. அப்படியா? ஏன் ஆனா ஒண்ணுங்க, இந்த இதுக்கெல்லாம் படைக்கிற பாரு, அந்த படைக்கிற சாப்பாடு ஏத்தே சாமி கும்பிடுறதுக்குன்னு எடுத்து வைக்கிற பாரு, அது ஊரா ருசி இல்லாம உப்பு இல்லாம போயிருதுலத்தே. இப்போ உண்மை தானே? எல்லாமே சாமி இருக்கிற மாதிரி பேய் பூதம் எல்லாம் உண்மை என்னை பொறுத்தளவுக்கு. இங்கே இருக்க அந்த 16 நாள் வச்சு சாமி கும்பிடுற இதை சாப்பிடுங்க, யாராவது பெரிய மனுஷங்க சாப்பிடுங்க கொடுப்பாங்க. உப்பு உரப்பு எதுக்குமே இருக்காதுதா. இப்படி எடுத்துருமா அப்படி இருக்கு. சொல்லு நம்ம ஸ்நேகத கதைகளை 10 வருஷம். யாரு அது? யாரு? அப்படியா? இங்க வருங்க. என் மச்சான் பண்ணி நானு எல்லாம் வந்து இங்க ஒன்னா இருக்கையில ஒரே குதூகலமா இருக்கும் பாத்துக்குங்க. என்ன ஒண்ணு தெரியுமா, ஒரு புது சேலை எடுத்துட்டு வந்தா சொல்லிடுவா புருஷன்ட்ட, எங்க தம்பி எப்படி சேலை எடுத்து கொடுக்குறாரு, எடுத்து கொடுக்குறீங்களா, எனக்கு எடுத்து கொடுக்குறீங்களா அப்படின்ட்டு. எங்க மாமியா எடுத்து ஒரு புருஷன் ஒரு சேலை எடுத்து கொடுத்தாண்டா அதை அப்படியே பந்துஸ்தா
நான் வந்து சண்டை உடம்பு காட்ட மாட்டேன், ஒரு ஆசையில யார்ட்டடா காட்ட நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி காட்டியிருக்கேன். அவங்க அப்படி சொல்லி உருளைக்கிழங்குக்கு 2 உரிச்சுட்டா நச்சு போட அவங்க அப்படி சொல்லிடுவாங்க. பார்த்துக்கோங்க. என்ன சொல்லுது பலவழக்கு. அப்புறம் ஒண்ணுங்க, சண்டை நடக்கையில மட்டும் யாரையுமே விலகக்கூடாதுங்க. விலகணும்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப வீரிய அதிகமாகி நம்மளையும் தாக்கிடுறாங்க. ஒரு நாள் சண்டையில அடிச்சுக்கிட்டு இருந்தார் இவரை மச்ச மண்டட்டி எங்க அக்காவை அடிச்சுக்கிட்டு இருந்தார். அடிச்சுக்கிட்டு இருக்கமா நான் ஓடிய வயசுப்பா விடுங்க விடுங்க அப்படி போய் விலகுனேங்க. விலகணும்னு அவருக்கு ரொம்ப இது சாமி அருள் வந்தது. எட்டு சட்டி எட்டு என்னைய ஒரு போடு இவ்வளோ ஒரு போடு. ஐயோ விலகுனாக்க அந்த ஆளுக்கு ரொம்ப அதிகமாகுதுன்னு நினச்சிக்கிட்டு இப்போ சண்டை விட்டாண்ட ஓரமாக உட்காந்துக்கிடுவேன். பார்த்துக்கிட்டே பார்க்குற மாதிரி இருந்துக்கிடுவேன். ஏண்டுகளுங்க விலக ஓடணும்னா நம்மளை விலக வந்துட்டாண்டு ரொம்ப குதி பண்ணுறாங்க. உண்மையிலே என்னடி அன்னைக்கு ரொம்ப எடுத்துக்கிட்டாரு என்னடி. ஆமாம் ஆமாம் படி ஒரு குடும்பத்துலேயும் அடி உத மிதி இதெல்லாம் வாங்கிக்கிட்டு குடும்பம் நடத்துகிறேன்னே மாதிரி குடும்ப பொண்ணுங்க அதிகமாக இருப்பீங்க. ஆமாம் வீட்டுக்கு விட வாசப்படி. ஆமாம் எல்லா வாசப்படியும் ஏறி மிதிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதேன். அடி உதையெல்லாம் வாங்கிட்டு என் புருஷன் தங்க கட்டி என் செல்ல கட்டி ஆள வேண்டி. இப்போ வெளிநாட்டில் இருக்காரு, கதையை அப்புறம் கேட்பாரு, ஏண்டி என்னைக்கு சண்டை விட்டதை என்னைக்கு பேசியிருக்காளே வந்து. ஆனால் ஒழுக்கமாக பேசுவார், வாடி பொடியெல்லாம் பேச மாட்டார். சித்தப்பா வரும்ல அதனால. என்ன சரி எங்களுடைய அனைத்து கதையும் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. உங்கள் குடும்ப கதை ஊரா உங்களுக்கு தெரிஞ்சு வச்சு ஒன்றும் விடலை. நாங்கள் தேதே நாங்கள் உருளைக்கிழங்கு நச்சு போட முடியாது. நச்சு போடுங்க குச்சி போடுங்க என்னமோ போடுங்க. உருளைக்கிழங்கு முடிஞ்சு நறுக்கிட்டேன். என்னங்க திரும்ப நச்சுட்டேன். நக்கவா எதில் வச்சு நக்கிறானு நான் நச்சுக்கிறேன். நீ உரிச்சிட்டியா? 2 பூண்டை உரிச்சிட்டியா? 2 உரிச்சேன். 1 மச்சம் நட்டு உரிக்கிறா, 1 நான் அந்த இருக்குல்ல. இல்லையா இல்லத்தே எங்க காணவே காணோம் வெள்ளக்குட்டையே. இந்த அப்போ கொஞ்சம் உரிக்கிறாத்தே. எங்க அத்தை சூப்பரா சமைப்பாங்க. எங்க அத்தை சமையல் வந்து அப்படியே பார்த்துருக்கேன். இஞ்சி எங்கே பார்த்தே யாரும் வர மாட்டேங்குது. வயசாயிடுச்சுன்னு அப்படித்தான் ஞாபகம் வருது. சரி நம்ம எடுத்துட்டு வரையா? எடுத்துட்டு அதை வச்சுட்டு கூட